ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது 7 ஸ்டார் ட்ரேட்ஸ். ஓகேங்களா? நீங்க பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து நிஃப்டிங்க. நாம இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பார்க்கலாம். இதுல என்னன்னு எடுத்துட்டீங்கன்னா, நாம இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற சார்ட் எல்லாமே வந்து நிஃப்டிங்க. ஓகேங்களா? நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மினிட் சார்ட்டை நாம வந்து மாத்திக்கலாம். ஓகேங்களா? 3 மினிட் சார்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்றேன். நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. முடிஞ்ச பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்க. அதில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்க லைவ்ல போய்க்குங்க. நான் திருப்பி சொல்றேன், இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நாங்கள் செபி ரெஜிஸ்டர் மெம்பர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வரலாங்க. ஸோ இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு ஜூன் 19 காலையில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த கேண்டில், அதாவது கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த கேண்டில் தான் வந்து இன்னைக்கு 9:15 கேண்டில். இது வந்து நீங்க 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாத்திக்கிங்க. ஓகேங்களா? 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாத்திக்கிங்க. இப்போ நான் ஃபிபோனாசி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்புறம் அதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நீங்க இது ஃபர்ஸ்ட் கேண்டல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டல் வந்து ஃபிபோனாசி நம்ம நார்மலாக நீங்கள் செட்டிங்ஸ் எதுவுமே மாற்ற வேண்டாம். 3 மினிட்ஸ் கேண்டல் மட்டும் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிங்க. இப்போ இது இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்க்கலாம். ஃபிபோனாசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 மினிட்ஸ் கேண்டில் 9:15 இந்த கேண்டில் முடியாது. 9:18 முடிஞ்சு அடுத்த கேண்டில் வந்து ரெட் கேண்டில் விழுந்திருக்கு. ஓகேங்களா? இது அடுத்த கேண்டில் விழுந்தோடனே நம்ம ஃபிபோனாசி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்சோடனே ஃபிபோனாசி நீங்க போட்டுருவணும். ஒன்னா மேலே இல்லை கீழே அப்படிங்கிற மாதிரி. இது வந்து 161.618 அப்படிங்கிற இடம் வந்து எங்க வருது, மேலே கட் பண்ணா மேலே 161 வர மாதிரி போட்டுருங்க, கீழே கட் பண்ணிச்சுன்னா கீழே வர மாதிரி போட்டுருங்க. இது 3 மினிட்ஸ் முடிஞ்சு ரெண்டாவது மூணாவது, அதாவது செகண்ட் கேண்டில் நீங்க பார்க்கும்போது என்ன பண்ணிருக்கீங்க, ஃபிபோனாசி இதுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் போட்டீங்கன்னா கீழே வந்து கரெக்டாக 1.618 வந்து உங்களுக்கு டச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டாவது கேண்டில் நீங்கள் இப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஃபியூச்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு வந்து இந்த 100 வரைக்கும் டார்கெட். அதாவது லோ, இதனோட கேன் லோ பார்த்தீங்கன்னா இருங்க, இந்த கேண்டில் லோ பார்த்தீங்கன்னா 24,738. தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு 740 எடுத்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 740 எடுத்துட்டீங்கன்னா இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 767, 27 பாயிண்ட் தான் வந்துருக்கு. இது வந்து, அதாவது நீங்க இங்க எடுத்துட்டீங்கன்னா தாராளமாக இந்த அடுத்த 23 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். மேல இருக்கிற 23 வரைக்கும், 23.6 வரைக்கும் நீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம். ஸோ இங்க ஆல்மோஸ்ட் இங்க எடுத்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டில் முடியும் இந்த இடத்துல நீங்க எடுத்துட்டீங்க, ஒரு 750 எடுக்கிறீங்க. 750 எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 803 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் வந்து நீங்க பார்க்கலாம். இதே நீங்க ஆப்ஷன் ட்ரேடரா இருந்தா இந்த இடத்துல 750 நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா 750ஓட 24,750 கால் எடுத்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது நமக்கு குறைஞ்சபட்சம் ஆப்ஷன்ல வந்து ஒரு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் கண்டிப்பா கிடைக்குங்க. இதுல 50 பாயிண்ட் போகும்போது அதில் கண்டிப்பா நீங்க இந்தி மணிக்கு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 25 பாயிண்ட் வந்து கன்ஃபார்மா கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து இன்னைக்கு நடந்த மேட்ரு. ஸோ நேத்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி பார்க்கலாம். நேத்து சாரி நேத்து இதுதான் வந்து நேத்துங்க. நேத்து மார்க்கெட் ஓப்பன் நேத்து வந்து நேத்து நடந்த கேண்டில் வந்து 3 மினிட்ஸ் கேண்டில் தான் போட்டிருக்கேன். ஜூன் 18 தேதி என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இங்கே ஓப்பன் ஆகுது, மேலே மேலே க்ளோஸ் ஆகுது, அடுத்த கேண்டில் மேலே முடியுது. ஓகேங்களா? மேலே தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மேலே முடியும் போது 100% நான் சொல்கிறேன், மேலே நீங்கள் திருப்பி சொல்கிறேன், டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் 3 மினிட் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து 3 மினிட் முடிஞ்ச உடனேயுமே அதுக்கு ஒரு ஃபிபோனாசி நீங்கள் வரைகிறீங்க. ஓகேங்களா? பாருங்க, இந்த இடத்துல இருக்கும் ஃபிபோனாசின்னு எடுத்துட்டீங்கன்னா இதில் போய் இந்த ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபிபோனாசி. உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கவங்க தெரியும், இல்லைன்னா சொல்கிறேன். ட்ரேடிங் வியூ சார்ட்டில் இந்த இடம் இருக்கும், அதாவது 1, 2, 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி இந்த கேண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் இருந்து இப்படி வச்சிங்கன்னா வரைஞ்சிங்கன்னா கேண்டலோட ஹைக் லோக்கும் வச்சுக்குங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். ஓகே, இதில் இந்த பாயிண்ட்டுக்கு நேற்று நடந்த மேட்ருக்கு வருவோம். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்ச ரெண்டாவது கேண்டில் வந்து ஹை கட் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட 3 நிமிஷம் கேண்டில் ஹை கட் பண்ணுது. நீங்கள் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த இடம் வந்தால் பை எடுக்கலாம். நீங்கள் கட் பண்ணோடனே நீங்கள் பை எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம்.
இது எல்லாமே நான் சொல்ல 3 மினிட்ஸ் ஃப்ரேம் தானேங்க, திருப்பி சொல்கிறேன் 3 மினிட்ஸ் ஃப்ரேம் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி மார்க்கெட் என்னது பார்த்தீங்கன்னா இதிலே 1 மினிட் போட்டு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. பத்தொம்போது, நேற்று 18 நான் பார்க்கணும் இல்லைங்களா? ஒரே லைன்ல இருங்க. ஓகே, இது 17 போயிடுச்சா? வருங்க. ஓகே, நீங்க 3 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் என்னன்னு கேட்டீங்கன்னா மேலே கட் பண்ணல, கீழே தான் போட்டிருக்கு. ஸோ இது 3 மினிட் கேண்டில் தான் நான் சொன்னது. திருப்பி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்கே ஓப்பன் ஆயிருக்கு 1 மினிட் கேண்டில். இது 2 நிமிஷம் 3 நிமிஷம் 3 நிமிஷம் முடிஞ்சோடனே திருப்பி அங்கேயே இருந்து அடுத்த கேண்டில் தூக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல தான் நீங்கள் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 24,850 நீங்கள் எடுக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி வந்து இது ஹை கட் பண்ணிடுச்சு. ஓகே, இங்கே ஹை கட் பண்ணிடுச்சு. நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல எடுக்கலாம். ஒரு 840 அந்த ரேஞ்சில் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபிபோனாசியில் 1.618ங்கிறது வந்து இந்த இடம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்திருந்தாலும் கூட இந்த கேண்டிலோட முடிவில் நீங்கள் எடுத்திருந்தா கூட 850 எடுத்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 874 வரைக்கும் போயிருக்கு, ஒரு 30 பாயிண்ட். ஓகேங்களா? 30 பாயிண்ட்ங்கிறது வந்து நம்ம ஆப்ஷன் லெவலில் கிட்டத்தட்ட ஆப்ஷன் லெவலில் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் மூவ்மெண்ட் கிடைக்குது. ஓகேங்களா? நல்லா பாருங்க, இந்த கேனோட ஃபிபோனாசியில் இது பிரேக் பண்ணி 2ஆம் கேன் முடிக்கும் போது கம்பல்சரி 1.618. நீங்க ஆல்ரெடி ஸ்கேலப்பிங் ட்ரேட் பண்றவங்க இருந்தால் இதோட புக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வெயிட் பண்ணல அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்த கேண்டில் அடுத்த இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 936 இது வரைக்கும் போயிடுச்சு. இந்த அதாவது இந்த ஃபிபோனாசியில் ஒவ்வொரு லெவல் கிராஸ் பண்ண அடுத்ததுக்கு போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது நான் சொல்றது வந்து நான் சொல்றது இந்த இடத்துல இந்த இடத்துக்கு மட்டும்தான் டார்கெட் நான் வந்து பிடிக்க சொல்றேன். நீங்க இது வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. இல்லை நான் வெயிட் பண்றேன் அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இது வந்து நேற்று நடந்ததுங்க. இதே மாதிரி 17ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கா? இது வந்து நல்ல டேட் பாருங்க, 17 ஜூன். ஓகேங்களா? இந்த கேண்டிலோட 3 நிமிஷம் கேண்டலோட ஹை லோ வைக்கிறோம். ஸோ அந்த இந்த கேண்டில் லோ வந்து பிரேக் பண்ண நம்மளுக்கு. ஓகேங்களா? நீங்க பிரேக் பண்ணி அடுத்த நிமிஷம் கீழே வருது. ஓகேங்களா? அடுத்த நிமிஷம் கீழே வந்தோடனே அடுத்த கேண்டில் மறுபடியும் வந்து கீழே, இது ஆல்மோஸ்ட் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிருச்சு. ஓகேங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா திருப்பியுமே அச்சீவ் பண்ணிருச்சு. நீங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி கீழே போறதுக்குண்டான சான்சஸ் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க ஆல்ரெடி வந்து கட் பண்ணி விற்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனால நீங்க இது கட் பண்ணோடனே இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அதாவது 24,905 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும்போது நீங்க 24,900 ஆப்ஷன்ல வந்து புட் எடுத்துக்கலாம். அல்லது வந்து நீங்க ஃபியூச்சரே ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 875 அப்படிங்கிறது ஒரு 30 பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா? 900 நீங்க 900 அல்லது 24,850 அந்த மாதிரி ஆப்ஷன், அதாவது ஏடிஎம் அர்தி மணி அல்லது இந்த மணிக்குள்ள அர்தி மணியில் எடுத்தீங்கன்னா அல்லது இந்த மணிக்குள்ள எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். நம்மளுக்கு ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஈஸியா வந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா கிடைச்சிருங்க. ஓகேங்களா? நான் திருப்பி சொல்றேன், ஃபிபோனாசி மட்டும் நீங்க வரைஞ்சுக்குங்க. வரைஞ்சிட்டு 3 மினிட் கேண்டில் வரைங்க. எங்க பிரேக் பண்ணுன்னு பாருங்க. இந்த கேண்டில் முடிஞ்சு இந்த அடுத்த கேண்டில் நேரம் பிரேக் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த இடத்துல திருப்பி வந்து ஓகே பிரேக் பண்ணிட்டானா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் இந்த இடத்துல எடுத்தாலும் ஓகே தான். கொஞ்சம் மேலே வரும். அதாவது எந்த கேண்டலுமே இதுலேருந்து ஒரு 25% மேலே கண்டிப்பாக வரும். கண்டினியூஸ் ஃபாலிங் இருந்தால் தான் உங்களுக்கு போயிட்டே இருக்குமே தவிர்த்து கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு அப்பு கொடுப்பாங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த கேண்டில் இங்கே எடுத்திருந்தா கூட, அதாவது 911 எடுத்தா கூட நல்லா இங்கே வாஷ் பண்ணி பாருங்க. அடுத்த கேண்டில் இந்த இடத்துல வந்திருக்கா 916 இருந்து டைரக்டா 875 கிட்டத்தட்ட மோரலஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட். ஓகேங்களா? இது வந்து 17ஆம் தேதி. 16ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஓகே ஃபைன், இங்க வரல பாருங்க. 16ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் இங்க பிரேக் பண்ணி காமிச்சிருக்கான் மார்க்கெட். ஓகேங்களா? இது எத்தனை மணிக்குன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் 3 நிமிஷம் கேண்டில், அடுத்த 3 நிமிஷம் கேண்டில் பார்த்தீங்கன்னா 9:20 வந்து பிரேக் பண்ணி காமிச்சு
9:20 தான் பிரேக் பண்ணி காமிச்சேன். நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிரேக் பண்ணி என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல எடுத்துருவீங்க. நீங்க எய்தர் நீங்க வந்து கால் ஆப்ஷன் எடுத்திருந்தா சரி, அல்லது ஃபியூச்சர்ல பை பண்ணியிருந்தா ஓகே. இந்த இடம் பாத்தீங்களா, இதே இந்த இதைய நல்லா பாருங்க. ஸோ இந்த இடம் நீங்க பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நேரா இங்க வந்துச்சு, இங்க வந்துச்சு பாருங்க. நீங்க நல்லா சொல்றேன், ஒரு கேண்டிலோட ஹையோ லோவோ அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணி காமிச்சதுன்னா அதனோட அடுத்த டார்கெட் பாத்தீங்கன்னா 1.618, எதிர் மேலேயா இருந்தாலும் சரி அல்லது கீழையா இருந்தாலும் சரி. இப்போ ஆல்மோஸ்ட் இங்க எடுத்திருப்பீங்க 804 எடுத்திருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா 867 வரைக்கும் போயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல நீங்க எடுத்திருப்பீங்க, இங்க இங்க கீழே போயிட்டு வர டிகே ஆகிட்டு தான் இருக்கும். டிகே கண்டிப்பா இங்க எடுத்திருந்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து மெல்ட் ஆகிட்டு இங்க வந்து திருப்பி இங்க ஏற வரும்போது தான் ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 24,800 எடுத்திருக்கீங்க அப்படின்னா இங்க கீழே போயிட்டு வர வரை கொஞ்சம் கண்டிப்பா டிகே ஆகும். ஆனா திருப்பி உங்களுக்கு மறுபடியும் மேல வந்திருக்கு பாத்தீங்களா, 160, அதான் 1.61 வந்து கம்பல்சரி டச் பண்ணிருச்சு. அதே அன்னைக்கு மார்க்கெட் மறுபடியும் அதுக்கு மேலே தான் போயிருக்கு. ஓகேங்களா, இது வந்து எப்போ 16ஆம் தேதி. ஓகே, அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 16ஆம் தேதிங்க இது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி. ஓகேங்களா, 13ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். அதே தான். ஓகேங்களா, ஒரு கேண்டில் 3 நிமிஷம் கேண்டில் போடுறீங்க, அதில் ஃபிபோனாசி வரைகிறீங்க. இங்கே வந்து ஹை கட் பண்ணி காமிச்சிட்டான். ஓகே, இந்த இடத்துல மேலே மேலே வந்து ஹை கட் பண்ணி காமிச்சதுனால ஃபிபோனாசி வந்து மேலே 1.618 மேலே வர மாதிரி போட்டீங்கன்னா அடுத்த என்ட்ரி நீங்கள் எங்கே எடுப்பீங்க, இந்த இடம் வந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். அதாவது 24,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து எடுக்கலாம். நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஓகேங்களா 24,657 ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக டச் பண்ணும். ஓகே, நீங்கள் வந்து இது ஒரு 9:20 எடுத்தா கூட ஆல்மோஸ்ட் இது வந்து 10:20 1 மணி நேரத்தில் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் தேவையில்லை. ஸ்டாப் லாஸ் தேவையில்லை. இந்த கேண்டிலோட லோ பிரேக் பண்ணும் போது மட்டும்தான் நீங்க வெளியில வந்துடணும். இப்போ இந்த கேண்டில் 3 நிமிஷம் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ பிரேக் பண்ணி கீழே வந்தா மட்டுமே நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பா தாராளமா வெயிட் பண்ணீங்கன்னா அந்த டார்கெட் கண்டிப்பா கிடைக்கும். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு 24,600 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு. இது என்ன பண்ணிருக்கு மேல 24,656, கிட்டத்தட்ட 50 பாயிண்ட். நீங்க ஃபியூச்சர்ல போனாலே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3,500 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு நமக்கு வந்து 1 ஹவர்ல கிடைக்குங்க. ஓகேங்களா, இது வந்து 13ஆம் தேதி. இப்போ அதுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். 13ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சான்னு சொல்லி அதையும் பார்த்துருவோம். ஓகே ஃபைன், இங்கே பாருங்க. இது வந்து 12ஆம் தேதி நடந்திருக்கு. இந்த 12ஆம் தேதியில் ஒரு ஹைக்கு லோக்கு மார்க் பண்ணுறீங்க. அது ஃபர்ஸ்ட் 3 நிமிஷம் கேண்டலில், ரெண்டாவது கேண்டில் பிரேக் பண்ணி காமிக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல எடுத்துருவீங்க. 25,150 அல்லது 20,200 காலோ எடுப்பீங்க ஆப்ஷனில். எப்போ நான் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், அத்தி மணிக்குள்ள போய்க்கிங்க, இல்லை இந்தி மணிக்குள்ள போய்க்கிங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 நிமிஷம் கேண்டில் பாருங்க, இந்த கேண்டில் பிரேக் பண்ணிடுச்சு. ரெண்டாவது கேண்டில் 3 நிமிஷம் கேண்டில் பிரேக் பண்ணோடனேயுமே பச்சை கலரில் முடிஞ்சிருக்குங்களா, நீங்கள் ஆட்டோமேட்டிக் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். 24,165 to 66 எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 196, 40 பாயிண்ட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ ஃபியூச்சரில் 40 பாயிண்ட் போகும்போது இது வந்து நான் காமிக்கிற ஸ்பாட்டு. மேபி ஃபியூச்சரில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த மூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இல்லை ஆப்ஷனில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 20 பாயிண்ட் 40க்கு நம்மளுக்கு 20 பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓகேங்களா, இது வந்து 11ஆம் தேதி நடந்தது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதே உங்கள் சார்ட்டில் டே வரையே செப்பரேட் பிரிச்சு அதில் 3 மினிட்ஸ் கேண்டில் ஃபிபோனாசி வரைஞ்சி பாருங்க. ஃபிபோனாசி வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரிவிங்க, நம்மளுக்கு எப்படி மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி நடந்திருக்கு. ஓகே, 11ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக் வச்சிருக்கான். காலையில் ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் கீழே வருது, மறுபடியும் மேலே வந்து முடிக்கிறான். இங்கே வந்து மேலே ஹை கட்டாது. நல்லா பாருங்க, இந்த இடம் கிட்டத்தட்ட 9:33க்கு இந்த கேண்டில் கட்டாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து நம்ம கால் எடுத்துக்கலாம். கால் எடுத்து எந்த ரேட்டில் எடுப்பீங்க, 24,137 இருக்கா, அப்ப 27,150 கால் எடுக்கலாம். இல்ல 27,100 எடுத்துக்கோங்க. இங்க எடுத்துட்டீங்கன்னா இங்க போயிடுச்சு பாத்தீங்களா, 1.618க்கு போயிடுச்சுங்களா. எந்த இடம் கரெக்டா பாத்தீங்கன்னா 10:42க்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட இதுக்கும் 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 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 135, இது 170, கிட்டத்தட்ட 35 பாயிண்ட். நம்மளுக்கு ஆப்ஷன்ல எத்தனை பாயிண்ட் கிடைக்குங்க, 15 to 20 பாயிண்ட் கன்ஃபார்மா கிடைக்கும் இந்த மணி அல்ல அஞ்சு மணிக்குள்ள எடுத்தீங்கன்னா. ஓகேங்களா, ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்னா 10ஆம் தேதி போய் பார்க்கலாம். ஓகேங்களா, 10ஆம் தேதி போய் பார்க்கலாம். இதுலயே 2 ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணணும்.
ரெண்டாவது நம்ம சைக்காலஜி ஒன்று இருக்கு. ஓகேங்களா, நம்ம மாற்றி எடுத்துடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு மாற்றி மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே, இது வந்து நம்ம 10ஆம் தேதி ஜூன் 10ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஒரு பெரிய செல் கேண்டல் விழுந்திருக்கா, பிரேக் பண்ணல, திருப்பி மேலே மார்க்கெட் சஸ்டைன் ஆகிருக்கு, மேலே போற பார்த்துருக்குது. அடுத்த கேண்டல் 5ஆவது கேண்டல் வந்து நேராக கீழே விட்டான், அதுக்கடுத்த கேண்டல் கீழே விட்டான். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் மாற்றி யோசிக்கணும். இங்கே 1.618 வந்து மார்க்கெட் டச் ஆகுது, உங்களுக்கு டச் ஆகிட்டு வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பை எடுக்கலாம். திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து ரிவர்ஸ் ஸ்விங்கு. ரிவர்ஸ் ஸ்விங்கு நான் சொல்கிறது, இது நீங்கள் கட் ஆகி நீங்கள் மார்க்கெட் பிடிக்கக்குள்ள இங்கே 1.618 கிடச்சிருச்சுன்னா நீங்கள் திருப்பி ரிவர்ஸ் எடுக்கலாம். ரிவர்ஸில் பை எடுத்துட்டிங்கன்னா இந்த டார்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இதில் டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து வேண்டாம், போக வேண்டாம். இது நல்ல ட்ரேடராக இருந்தால் அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 9ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, 9ஆம் தேதி அதே மாதிரி பாருங்க. இதுதான் 9ஆம் தேதியோட கேண்டலுங்க. ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் கேண்டில் வந்து கிரீன்ல முடிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு ஃபிபனாசி போட்டிருக்கோம். இந்த இடத்துல மார்க்கெட் கட் ஆகுது. எத்தனை மணிக்கு? 9:21 கட் ஆகுது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல செல்லோ ஒரு புட்டோ எடுக்கிறீங்க 25,100 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த டார்கெட் 25,080. அதாவது இங்க நீங்க கேண்டில் என்ன சைஸ் வருதோ அதுதான் உங்களுக்கு ஃபிபனாசியில் கிடைக்கும். அந்த அன்னைக்கு அதுதான் ட்ரேடு நடக்கும். பெரிய கேண்டில் விழுந்துன்னா அந்த அன்னைக்கு நல்ல ட்ரேட் நடக்கும். சின்ன கேண்டில் ஆகிற அன்னைக்கு கன்சாலிடேட் சைடு வச்சே தான் மார்க்கெட் இருக்கும். நீங்க இது எல்லாமே நான் சொல்றது வந்து வித்தின் 9:15 இந்த 10:30 நீங்க உள்ள போயிட்டு வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வெயிட் பண்ணவே கூடாது எக்காரணத்து கொண்டும். உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் 7 பாயிண்ட் கிடைக்குதா பண்ணி போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். பாருங்க, இந்த இடத்துல கட் ஆயிருக்கா? ஓகே, கட் ஆனால் நீங்க ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல செல் போயிடுவீங்க. ஃபியூச்சராக இருந்தால் செல் போயிடுவீங்க, ஆப்ஷனாக இருந்தால் 27,100 புட் எடுப்பீங்க. இதுதான் டார்கெட் நம்மளுக்கு 25,080 அப்படி. உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுல நம்மளுக்கு மினிமம் ஒரு 10 to 12 நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்த வச்சே நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கு மேல இவ்வளவு வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்க வேண்டாம். நீங்க உங்களுக்கு தேவை இதுக்கு கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த டார்கெட் எடுத்துக்கோங்க, அதே போதும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 9ஆம் தேதி மேட்ரு. 8ஆம் தேதிக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஓகே, இதான் 8ஆம் தேதி கேண்டில். சாரி, 6ஆம் தேதி. 6ஆம் தேதி கேண்டில் பாருங்க. 6ஆம் தேதி கேண்டில் ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் கேண்டில் மார்க் பண்றீங்க. இங்க பிரேக் ஆகுது நம்மளுக்கு. ஓகேங்களா? இங்க பிரேக் பண்ணி காமிக்கிறான். திருப்பி இந்த இடம் நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க. நீங்க ஆல்ரெடி விக்கு வச்சுட்டு மறுபடியும் வரலாம். திருப்பி இங்க போய் நீங்க இதுக்குள்ள எடுக்கிறது கொஞ்சம் ரொம்ப சிரமமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் விக்கு வச்சுட்டு திருப்பி இங்க வந்து க்ளோஸ் பண்றான், மறுபடியும் இங்க ஆரம்பிச்சு இங்க க்ளோஸ் பண்றான், இங்க ஆரம்பிச்சு நீங்க. நான் தான் என்ன சொன்னேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி, 1.618 நீங்க ஆல்மோஸ்ட் பை பண்ணலாம், இந்த இடத்துல பை பண்ணலாம். ஸோ 24,690 24,700 எடுத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரே கேண்டில் பாருங்க, எவ்வளோ தூக்கிட்டு பாருங்க, 100 பாயிண்ட் போயிருக்கு. சரி, நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த சின்ன என்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 700 எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ, 722. நம்மளுக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட் போதும் அப்படின்னு நினைச்சு நீங்க 20 பாயிண்ட்ல ஆப்ஷன் போட்டுக்கலாம். ஆனால் இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் தூக்கியிருக்காங்க. இது வந்து எப்பாவது ஒருக்கா தான் நடக்கும். நீங்க அது வேண்டி இது வரைக்கும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? 6ஆம் தேதி. அடுத்து 5ஆம் தேதி நான் பார்க்கலாங்க. ம், சேம் அதே தானுங்க. 5ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு பாருங்க. இங்க 3 மினிட்ஸ் கேண்டில் இங்க கீழே பிரேக் பண்ணி காமிச்சிட்டு திருப்பி மேலே போய் மேலே பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? மேலே பிரேக் பண்ண உடனே உங்களுக்கு நீங்க எங்க என்ட்ரி எடுக்கவே முடியாது. மேலே டார்கெட் அச்சீவ் பண்ணலான்னு நீங்க எடுத்து இங்கே தான் எடுப்பீங்க. ஓகேங்களா? இங்கே தான் எடுக்க முடியும் உன்னால. அதனால இந்த இந்த மாதிரி வரதுல நீங்க மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த லோல, அதாவது பிரேக் பண்ணியே முடிச்சாலும் இந்த லோல என்ட்ரி கிடைச்சா எடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, இதே முடிஞ்சிருச்சா, ரைட், இந்த இடத்துல போய் நம்ம செல் போய்க்கலாமா, செல்லுக்கு போய்க்கலாமான்னா வேண்டாம். ஏன்னா அந்த ஒரு 3 நிமிஷம் உங்களுக்கு நல்லா ஃபுல் ஃபோர்ஸ்ல போயிட்டு இருக்கு. இதையும் நீங்க பிரேக் பண்ணிக்காம இந்த இடத்துல போகுது. நீங்க இதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். நீங்க இது சேம் தான், வேற எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி அது. ஓகேங்களா? இப்போ நீங்க நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க சப்போஸ் ஒன்று, ஆமா நீங்க இப்படி சொல்றீங்கன்னா இந்த இடத்துல வந்து செல் போலாமான்னா போலாம், தப்பு இல்லை. ஆனா அதுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ்க்கு வரீங்க, திருப்பி மேலே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ்ங்க. அதான் இதான் ஸ்டாப் லாஸ். நீங்க எடுத்துட்டீங்க செல் போயிட்டீங்கன்னா இதான் ஸ்டாப் லாஸ். ஸோ இங்க பாருங்க, நல்லா பிரேக் ஆகி போயிருக்கு பாத்தீங்களா மத்தியானம். அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. எங்க எடுக்கிறீங்க, இங்க எடுக்கிறீங்கன்னா இது ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இங்க எடுக்கிறீங்க செல் எடுத்தா இதான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ இங்க நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கூட சின்ன பயன் தான் கிடைக்கும், ஒரு டார்கெட் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஸ்டாப் லாஸ் தான் கண்டிப்பா ஆயிருக்கும். ஓகேங்களா? நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி ஒன்லி ஃபார் ஆப்ஷன் ஒர்க் அவுட் ஆகுங்க. நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா?
ஸோ 4ஆம் தேதி இப்போ ஃபிபோனாச்சி வரைகிறேன் பாருங்க. இது நீங்க எடுத்திருப்பீங்க, கண்டிப்பா அதை எடுத்திருப்பீங்க, எனக்கு தெரியும். நான் சொன்ன மெத்தட்ல நீங்க இப்படி இந்த இடத்துல வந்து எடுக்கலாம்னா நம்ம இதுதான் ஸ்டாப் லாஸ். கீழே சப்போர்ட் இருக்கா ஸ்டாப் லாஸ். நீங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து நீங்க விட்டுறலாம். அடுத்து இங்க இங்க எங்க எங்க கட்டாதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் கிடைச்சீங்கன்னா இந்த 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 நான் இந்த இடம் நான் சொல்றேன் பாத்தீங்களா, இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா டார்கெட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே, இது பாருங்க ஜூன் 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா, ஜூன் 3ஆம் தேதியில ஜூன் 3ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஒரு ஃபிபோனாச்சி வரையலாம். ஓகேங்களா? ஜூன் 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா இங்க கீழே கட் பண்ணி காமிக்கிறேன் பாத்தீங்களா, கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா? ஓகே. நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் முடியுது, நான் ஃபிபோனாச்சி வரையறீங்க, 2ஆம் கேண்டில் கீழே கட் பண்றேன், 3ஆம் கேண்டில் கீழே வந்து நமக்கு என்ட்ரி கிடைக்காது. ஆனால் திருப்பி நான் என்ன சொல்லியிருக்கேன், 1.618ல வந்து நீங்க எடுக்கலாம் என்ட்ரி. இங்க எடுத்தீங்கன்னா இதுதான் டார்கெட். ஓகேங்களா? போயிடுச்சுங்களா? நல்லா பாருங்க, இந்த இடத்துல வந்து நீங்க ஆல்ரெடி போட்டு வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். பிப்ரவரி வரைய வந்து 4 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கல, தப்பு இல்லைங்க. 24,600, 650, 700 கால் கூட எடுங்க. ஆப்ஷன் சொல்றேன், நீங்க ஃபியூச்சருக்கு தகுந்த மாதிரி 4 பாயிண்ட் முன்ன முன்ன தள்ளி தள்ளி எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனா இங்க எடுத்தீங்கன்னா அடுத்த மொமெண்டம் வந்து இந்த 100க்கு வந்து கண்டிப்பா ஒரு புல் பேக் வரும். அது கீழே இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரிங்க. ஓகேங்களா? ஓகே, இது அடுத்த நாள் பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது ஏன் இவ்வளவு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். 2ஆம் தேதி பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. 2வது உங்களுக்கு என்ட்ரி இல்லைங்க. என்ட்ரி நீங்க ஒன்னா இங்க எடுத்தீங்கன்னா இது வரைக்கும் கீழே வெயிட் பண்ணுவீங்க, ஆனா மேல போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால 2ஆம் தேதி நம்மளுக்கு ஒன்னா இங்க பாருங்க, நான் திருப்பி சொன்னீங்க ஓகே நீங்க கட் ஆயிடுச்சு நான் இங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஓகே எடுங்க, தப்பு இல்லை. ஆனா இது ஸ்டாப் லாஸ் வச்சு எது இங்க எடுத்தீங்கன்னா இதுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இப்போ 550 எடுக்கிறீங்கன்னா 610 ஸ்டாப் லாஸ். 610க்கு மேல பாருங்க, மேல மார்க்கெட் போயிடுச்சு பாருங்க. அதனால நீங்க ஃபியூச்சர்லாம் சரி, நீங்க ஆப்ஷன் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து நீங்க இங்க எடுத்துறீங்க. இங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான 10 பாயிண்ட் கொடுத்துருவான். கண்டிப்பா கொடுக்காமல இருக்க மாட்டான். நீங்க நீங்க நல்லா சொல்றேன், ஒரு 10 to 20, அதிகபட்சம் ஒரு 15 பாயிண்ட்ஸ்குள்ள வச்சுக்கோங்க. இந்த இடத்த எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 600 எடுப்பீங்க. 24,600 புட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 600 550 எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்டுக்கு ஒரு 20 பாயிண்ட் கம்பல்சரி மூவ்மெண்ட் இருக்கும். இந்த இடம் நீங்க கம்பல்சரி மூவ்மெண்ட் இருக்கும். நீங்க அதாவது கட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா நீங்க புட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி தான் சொல்றேன் நான். உங்களுக்கு அதுல வந்து நீங்க ஒரு உங்களுக்கு தேவையான டார்கெட்டை நீங்க 15 to 20 பாயிண்ட் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அதுல ஈஸியா நீங்க வெளியில வந்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல நான் ஃபியூச்சர் பண்றேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா கட் பண்ணி எடுத்திருப்பீங்க, இதுதான் டார்கெட் போடலான்னு இருப்பீங்க. இதுலயே கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு. 50 பாயிண்ட் வேணா புக் பண்ணிக்கிங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து 30 பாயிண்ட் போட்டு நீங்க வெளியில வந்துருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங் வீடியோ போயிட்டு இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரேடிங் வித் சார்ட்ல போட்டு நிஃப்டியில் 3 மினிட் சார்ட் போட்டு இந்த மாதிரி நான் ஃபிபோனாச்சி வரைஞ்ச மாதிரி வரைஞ்சு பாருங்க. எங்கெங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஈஸியா அழகா தெரியும். ஓகேங்களா? நான் திருப்பி ஒன்னொன்னு சொல்லிக்கிறேன். நீங்க 100 கீழே போயிடுச்சுன்னா 1.618 வந்து தாராளமா பை எடுங்க, மேல இருந்தா செல் எடுங்க. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அது நான் நாளைக்கு இல்லை இன்னொரு 2 நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ போடுவேன். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குதுங்க ஃபிபோனாசிக்குள்ளேயே. நீங்க ஃபிபோனாசி மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா அருமையா ட்ரேட் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும், கமாடிட்டிக்கும் சூட் ஆகும். ப்ளஸ் அதுபோக நம்ம என்எஸ்சி மார்க்கெட்ல வந்து ஸ்டாக் எல்லா ஸ்டாக்குமே வந்து கண்டிப்பா இது வந்து யூஸ் ஆகும். நீங்க இந்த ஃபிபோனாசி மெத்தடை மற்ற ஸ்டாக்ஸ்க்கு வரைஞ்சு பாருங்க, 3 மினிட் கேன் போட்டு வரைஞ்சு பாருங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதில் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் திருப்பி சொல்றேன், நாங்கள் செபி ரெஜிஸ்டர் மெம்பர் கிடையாது. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்.
ஓகேங்களா? உங்கள் கமெண்ட்ஸ் எதாவது சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் போடுறோம். இது வந்து திருப்பி எங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோங்க. இது செல்ஃப் எஜுகேஷன் மட்டும்தான். ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.